Hi guys and welcome back to Karma Crypto. என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க because cryptocurrency பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டே டு டே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோங்க. So after a very good day in the market வந்து பாத்தீங்க அப்படின்னா XRP has again recome back to normal. So ஆல்ரெடி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டே இருந்தாரு ப்ரோ XRP வந்து அப்டேட் பண்ணுங்க ப்ரோ. நானும் சொல்லியிருந்தேன் வெரி சூன்னு சொல்லிட்டு அண்ட் லிட்டரலி வெரி சூன் தாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 to 15% வந்து இந்த லாஸ்ட் 48 ஹவர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா XRP வந்து ஒரு பெரிய பூம் கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். வாட் இஸ் த மெயின் ரீசன்? டூ திங்ஸ். ஒன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் சொன்ன அந்த எஸ்இசி கேஸ்ல ஒரு பெரிய அப்பர் வந்து பாத்தீங்கன்னா XRP கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம பிளஸ் எஸ்இசில இருக்க எக்ஸ் மெம்பருமே பாத்தீங்கன்னா XRPக்கு தான் அப்பர் ஹேண்ட் இருக்குன்னு சொல்லி ஒத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு ரீசன் வந்து பாத்தீங்கன்னா XRP கம்யூனிட்டியில ரொம்ப ஸ்ட்ராங் ஒரு ஃபேவர் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்கு. XRPயோட பூமுக்கு காரணம். ரெண்டாவது முக்கியமான விஷயம் XRPயோட ETFங்க. ஸோ என்னதான் வந்து அது இன்னும் ஒரு மாயையா இருந்தாலுமே நிறைய பேர் பயங்கரமா நம்பிட்டு இருக்குது இது XRPயோட ETF. வை பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஆல்ரெடி பிட்காயின் அப்ரூவ் ஆயிடுச்சு. இத்தரியம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பார்டர்ல கண்டிப்பா இது எப்ப வேணாலும் அப்ரூவ் ஆகலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஜூலை 18க்கு அப்புறம் கண்டிப்பா ஒரு முடிவு தெரிஞ்சிடும். இப்படி எஸ்ஆ நோவான்னு மோஸ்ட்லி எஸ்ன்னு தான் பேசிட்டு இருக்காங்க. அது எதாவது இத்தனையும் போயிட்டு இருக்கு. அண்ட் அது முடிஞ்சிருச்சுன்னா அடுத்து யாருப்பா அந்த தேர்ட் பிளேஸ பிடிக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ரெண்டு காயின் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா சொலானா, இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா XRP. ஸோ இந்த ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் கண்டிப்பா ETF உள்ள கொண்டு வந்துட்டு இருப்பாங்க. இதுல சொலானா வந்து வெளிப்படையா அவங்க டெவலப்பர்ஸ் யாரும் டிஸ்க்ளோஸ் பண்ணல. பட் XRP வந்து பாத்தீங்கன்னா அவரோட சிஓவே சொல்லிட்டாங்க வந்தா நல்லா இருக்கும், ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், எப்ப என்ன நடக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த தாட்ஸ் இருக்கு அப்படின்றத XRP டீம் வெளிப்படையா சொல்லியாச்சு. ஸோ அடுத்து அந்த கம்யூனிட்டி எல்லாத்தையும் புஷ் பண்றது XRP டீம் அண்ட் ரிப்பிள் லேப்ஸ் வந்து என்ன அப்படின்னா இத்திரியம் XRP ETF கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ பிட்காயின் ETF வந்ததுக்கு அப்புறம் இத்திரியம் ETF வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம எதிர்பார்க்கறது சொலானா ETFோட XRP ETF ஃபர்ஸ்ட் வந்துடும், அதுக்கப்புறம் சொலானா ETF அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ரியல் டைம் வேல்யூ குளோபல் வேல்யூல வந்து பாத்தீங்க அப்படின்னா XRP அண்ட் சொலானா எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மதிப்பு வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமா வரும் அப்படின்றது தான் பார்க்கணும். So that is the thing why Solana is up today and Solana is up in the last 48 hours. So கண்டிப்பா Solana will be a very big thing in the near future. So என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். So thank you for watching Karma Crypto and do subscribe and share Karma Crypto channel to more of your friends to get all the interesting news regarding cryptocurrency. Thank you.